வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். சசிகலா விரைவில் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புத்தாண்டை ஒட்டி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய அமைச்சர்கள் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் திரு குமரேசன்? முதலில் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கும் புதிய தலைமுறை ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உண்மையிலே வாழ்க்கையில், அரசியலில், சமூகத்தில் நிகழ்கிற அந்த போக்குகளுடைய புதிய புதிய அர்த்தங்கள், பொதிந்திருக்கிற அர்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவை மாற்றங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வாழ்த்தாக முன் வச்சுக்கிறேன். அதில் தான் இப்போ அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதற்கான அந்த புதிய அர்த்தங்களை நாம் தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது குறித்த விவாதம் முதலில் தொடங்கப்பட்ட போது ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் சொன்ன கருத்து நினைவு கூறுகிறது. வெளியே தெரிகிற தோற்றத்தை போல இல்லாமல் உண்மையிலேயே அதிமுகவிற்குள் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதைத்தான் இது காட்டுகிறது என்று சொன்னேன். இல்லையே, எல்லோரும் சசிகலா அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்வாத்தானே வருகிறார்கள், அப்படித்தானே மாற்று கருத்தை வெளிப்படவில்லை என்று கேட்கப்பட்டது. இல்லை, வெளித்தோற்றம் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு பொதும்பல் இருக்கிறது, அதுதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அடுத்தடுத்து நிகழ்ச்சி போக்குகள் என்னுடைய அந்த கருத்து சரியானது என்பதைத்தான் காட்டுகின்றன. இது இன்னும் கொஞ்சம் சமூக பின்னணியோடு சொல்லலாம். சமூக பின்னணி என்றால் இந்திய சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் பின்னணி இருக்குல்ல. இந்திய சமுதாயம் இன்னும் ஒரு கூட்டு தலைமை என்பதற்கு பயிற்சி ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்கிற அந்த ஒரு அரசியல் சார்ந்த சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு தனி மனிதர், அந்த தனி மனிதை சார்ந்து இயக்கம், அப்போ அந்த தனி மனிதர் யாரை சார்ந்திருந்தாரோ அவரை சார்ந்து தான் மீண்டும் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பதாக இப்படிப்பட்ட கட்சிகள் ஒரு கொள்கை, அந்த கொள்கை உடன்பாடு, அந்த கொள்கை உடன்பாட்டின் அடிப்படையில் கூட்டாக செயல்படுதல், அப்படி கூட்டாக முடிவெடுக்கிற போது ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு பொது முடிவு என்னவோ அந்த பொது முடிவுக்கு விசுவாசமாக இருத்தல் என்பதுதான் கூட்டு தலைமை. அந்த கட்சியுடைய கொள்கையை தானே இந்த தனி மனிதர் பிரதிபலிக்கிறாரு. அதைத்தான் அப்படிதான் வர வேண்டும். ஒரு தனி மனிதர் என்பவர் அப்படி கூட்டாக எடுக்கிற முடிவை வெளிப்படுத்துவராக இருப்பதுதான் ஒரு கூட்டு தலைமைக்கான அடையாளமாக இருக்க முடியும். ஒரு தனி மனிதர் மூலமாக தான் வெளிப்பட ஒரு பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஒவ்வொரு பொறுப்புலையும் அவங்க இருக்கலாம். ஆனால் நடப்பது என்னவென்றால், இந்த தனி மனிதர் என்று அவர் ஒரு அடையாளப்படுத்திய பிறகு அவர் எடுக்கிற முடிவு தான் பொது முடிவாக மீண்டும் மீண்டும் மாற்றப்படுகிறது. இப்போ ஒரு இடைக்காலத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற வச்சுட்டு நம்ம அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் என்று உடனடியாக நாம் சோதனையிடம் சொல்லிவிட முடியாது என்றாலும் கூட, ஏன்னா இப்போ அமைச்சர்கள் உட்பட இவர் தான் முதலமைச்சராகவே ஆக வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவரிடமிருந்து அப்படிப்பட்ட என்ன கருதுகிறார் என்பது பற்றி எந்த விதமான ஹிண்ட்டும் வரல. இப்போ தான் அவங்க பொதுச் செயலாளராகவே இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காங்க. அதுவும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், நியமிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் தான் இப்படிங்கிறது அவங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு சட்டம் சார்ந்த பிரச்சனைலாம் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ ஆனால் என்னென்னா, ஒரு போட்டி இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஒரு பெரிய இவருக்கும் அவருக்கும் கடுமையான போட்டி, நீயான போட்டி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிற தோற்றம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் என்ன இப்போ இருக்குன்னா, இப்போ சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று சொன்னவர்களும் சரி, இன்றைக்கு அவர் முதல்வராக வேண்டும் என்று சொல்கிறவரும் சரி, ஒரு தலைமை ஏற்கனவே ஏதாவது பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறவர்களாகவே நம்ம கண்ணில் தெரிகிறாங்க. இன்னும் அடிமட்ட தொண்டர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை பற்றிலாம் நம்ம பெரிய ஆய்வுகள் எதுவும் வரல. ஆனால் பொதுவாக இப்படிப்பட்ட கட்சிகள் ஒருவரை முடிவு செய்து விட்டால் பிறகு அவர் பின்னால் அனைத்து பேரும் அணிதிரட்டப்பட்டு விடுவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே தான் சொல்கிறேன், இது அப்படி இந்த சார்புலாம் எதிலிருந்து வருகிறது என்றால், இது குறித்த வேற ஒரு செய்தியில் ப்ரொஃபஸர் மணிவண்ணன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. பவர் அண்ட் மணி, அதை சார்ந்து தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை உடனடியாக நாம் முடிவு செய்துவிட முடியாது என்று. ஆனால் இப்படி சொல்வதனுடைய அர்த்தம் என்பது, சசிகலா அவர்கள் காலப்போக்கில் அடுத்தடுத்து வரும் நாட்களிலே தன்னுடைய தலைமையை, தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்த மாட்டார், அதில் அவருடைய வேறு இதுவரைக்கும் வெளிப்படாத தகுதிகள் தெரியாமலே போய்விடும் என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது அடுத்த வரும் நாட்களில் தான் ஒவ்வொரு அரசியல் பிரச்சனையிலும், ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலும் எப்படிப்பட்ட முடிவுகளை அந்த கட்சி மேற்கொள்கிறது, இந்த அரசு எப்படி மேற்கொள்ளப் போகிறது என்பதை தான் முடிவு செய்ய முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
முதலில் புது புது அர்த்தங்கள் நேயர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடிப்படையில் 2-3 செய்தியைத்தான் நான் இதில் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது இது வந்து முழுசும் தொண்டர்கள், குறிப்பாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய விருப்பமாகவே இதை தொடர்ச்சியாக முதலில் வந்து பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார்கள். பின்னர் வந்து உடனடியாக அவர் வந்து முதல்வராகவும் ஆக வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள். என்ன அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இவர்கள் யாருமே வந்து இந்த இரட்டை தலைமைக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லோரும் ஏதேனும் ஒரே ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றிய ஒரு அனுபவம் தான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கடந்த 40 ஆண்டுகளாக இருக்கிறது. அப்போ இருவேறு தலைவர்கள், ஆட்சி தலைமை வேறாகவும் கட்சி தலைமை வேறாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் வந்து பார்த்ததே இல்லை. இது வந்து ஒரு பகுதி. இது வந்து அனுபவத்தின் சார்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அவர்கள் நினைக்கக்கூடியது என்னன்னா, அடுத்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சியையும் இந்த ஆட்சியையும் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டு முழுமையாக அதை வந்து நடத்தி செல்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நினைக்கிறார்கள். அப்போ அந்த தகுதியான ஆளுமை உடைய ஒரு நபரை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வந்து இந்த ஆளுமை சார்ந்த அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஆளுமை அப்படிங்கிறது என்னன்னா, கட்சியையும் நிர்வகிக்க வேண்டும், ஆட்சியையும் நிர்வகிக்க வேண்டும், மக்களுடைய ஒரு அபிமானத்தையும் உள்ளடக்கிய விஷயமாக இருக்க வேண்டும். பல்வேறு விதமான சிரமங்கள் வரும், இல்ல பிற கட்சிகளுடைய பாதிப்புகள் வரும், அல்லது வேறு விதமான ஒரு இடையீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நபரை அவர்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. அந்த சூப்பர்மேன், அந்த சூப்பர் விமன், அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் நீங்க வந்து தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் வந்து சசிகலா அவர்களை முதல்வராகவும் மாற்ற வேண்டும், அவர்களை வந்து முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார்கள். இது வந்து அவர்களுடைய கட்சியை சார்ந்த முடிவு என்ற அளவில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து பொதுச் செயலாளர், அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்று வரும்போது, அரசாங்கத்தினுடைய தலைமை ஏற்க வேண்டும் என்று வரும்போது 2-3 விஷயங்களை நாம் வந்து தொடர்ச்சியாக அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். முதலில் அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கேனும், அடுத்த ஒரு வருடத்திற்கேனும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் பணியில் தன்னை முழுமையாக வெளிப்படையாக வந்து ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு விதமான செய்திகளில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து, தன்னுடைய பார்வைகளை தெரிவித்து, தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அவரை ஒரு முழுமையான ஒரு வெளிப்படுத்த, இது நாள் வரை அவருடைய 33 ஆண்டு காலமாக அவருடைய கருத்துக்கள் என்ன என்று நமக்கு தெரியாமல் இருந்தது, அவருடைய பார்வை என்ன என்று தெரியாமல் இருந்த விஷயங்களில், அதாவது முதலமைச்சரா ஆகாம இந்த முதல்ல அடிமட்ட பணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பணியாக நினைக்கிறேன். அதாவது மக்களிடம் கொண்டு சேர்வது, அதாவது கட்சிக்காரர்களிடம் கண்டிப்பாக அவரை பற்றி இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்பதனால் இயல்பாகவே அவரால் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் அடுத்த ஓராண்டுக்கேனும் அடுத்த 6 மாதத்துக்கேனும் தொடர்ச்சியாக மக்களுடைய பணியில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து தன்னை அவருடைய ஒரு மக்களுடைய பேராதரவு என்ன, தன்னுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை தெரிவிப்பதன் மூலமாக பெற்று, 1 அதை வந்து தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு இடைத்தேர்தலில் பங்கேற்று அவர் வெற்றி பெற்று தன்னை ஒரு கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் ஒரு தொகுதியினுடைய மக்கள் தன்னை ஏற்றுக்கொண்டார்கள். கடந்த 33 ஆண்டுகளாக சசிகலா அதைத்தான செய்தாருங்கிறதான கட்சியினுடைய நிலைப்பாடு. உண்மை. இன்னும் ஒரு 6 மாத காலங்கிறது நான் நேரடியாக வெளிப்படையாக சொல்றேன். நீங்க 33 ஆண்டுகள் செய்தது என்பது கட்சிக்காரர்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவருடைய பொதுநல பணிகள் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கங்கள் என்ன, அவருடைய பார்வைகள் என்ன, என்னென்ன செய்திகளை பற்றி என்னென்ன விதமான பார்வைகளை கொண்டிருக்கிறார், இது வந்து ஒரு மிக முக்கியமான, நாம் ஒரு தலைவரை பார்க்கும்போது முக்கியமாக அவர் என்னென்ன கொள்கை சார்ந்து, இப்ப நேத்து கூட அவங்க பேசும்போது, திருமாவளவன் பேசும்போது சாதி மதம் அற்ற ஒரு கட்சியினுடைய ஒரு பங்களிப்பை செய்ய போகிறோம் என்று ஒரு கருத்து தெரிவித்திருக்கார். அதற்கு திருமாவளவன் அவர்களும் வரவேற்றிருக்கிறார். இந்த மாதிரியான தனது பல்வேறு இஷ்யூ பேஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவருடைய கருத்து என்ன, அவருடைய பார்வை என்ன, நிலைப்பாடுகள் என்ன என்பதை தெரிவிக்கும் போது பரவலான ஒரு அங்கீகாரமோ அல்லது விமர்சனங்களோ எதுவும் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் ஒரே ஒரு சந்தேகம், இந்த கோரிக்கையை நீங்க சசிகலா மேல வச்சா இந்த மாதிரியான ஒரு பரிட்சார்த்தமான ஒரு முயற்சி எடுத்துட்டு அவங்க பொது வாழ்க்கைக்கு வரட்டும்னு வச்சா அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே நம்ம இந்த கோரிக்கையை வைக்க வேண்டியதானே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு அமைப்பின் தலைவராக இருப்பது என்பது வேறு, அமைப்புக்குள்ள அந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற அந்த பல்வேறு படிநிலைகள் இருக்கிற பதவிகள், பொறுப்புகள், தொண்டர்கள் என்று அவங்கள பூரா ஒருங்கிணைக்கிற, அவர்களுக்கு பணிகளை கட்டளையிடுகின்ற அல்லது வகுத்து கொடுக்கின்ற அப்படிப்பட்ட சில தகுதிகள் இருந்தால் போதும். ஆனால் அரசியல் தலைமை என்று வருகிற போது மக்கள் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிற அல்லது மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை கண்டிப்பாக, ஏன்னா கடந்த காலத்தில் தொடர்ச்சியான ஒரு பின்னணி இருந்தது. அந்த தலைமைக்கான தொடர்ச்சியில் யாருக்கு எந்த விதமான கொஸ்டினுமே வரலை.
ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி வந்துருக்கு. இப்போ சசிகலா அவர்கள் 2 முறை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர். ஆனாலும் மீண்டும் 2ஆம் இடம் அவர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் அவர்தான் பார்க்க முடியும். அவரோடு தான் மற்ற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும், சீட் ஷேரிங்லாம் வருகிற போது என்கிற அளவுக்கு அவர் திரும்பவும் அந்த இடம் கொடுக்கப்பட்டதல்லவா. அப்போ அந்த அளவிற்கு அந்த கட்சிக்குள்ளே அவர் ஆளுமையோடு இருந்திருக்கிறார், ஒரு சரியான ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தன்னுடைய அரசியல் ஆளுமையை, அரசியல் தகுதியை அவர் நிலைநாட்டி ஆகும். அது வந்து விவாதித்து செய்வாரா, கலந்தாலோசித்து ஒரு நிலைப்பாடு எடுப்பாரா என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு மக்களை பார்த்துக்கணும். பல்வேறு பிறந்த இப்போ மக்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்ற என்னதான் பிரதமர் 50 நாள் 60 நாள் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாலும் கூட மக்கள் இன்றைக்கும் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பண நோட்டு முடக்க நடவடிக்கையால். இது போன்ற பிரச்சனைகளில் அதிமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அதிமுகவுடைய தலைவராக இன்றைக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி ஒவ்வொரு பிரச்சனை, இப்போ விவசாயிகள் அடுத்தடுத்து விவசாயிகளுடைய மரண செய்திகள் வந்து கொண்டே இருக்கு, தற்கொலை செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. தமிழகத்தில் திடீரென்று வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் 2 விவசாயிகள் 4 விவசாயிகள் இறந்து போனார்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிமுக நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லட்டும். இப்படி சொல்லி இதன் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய அரசியல் ஆளுமையை நிரூபிக்க முடியும். நிர்வாக தலைமைக்கு முதலமைச்சராக ஏன் சசிகலாவை முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய காரணம் அப்படின்னா, இரட்டை தலைமைக்கு வந்து பிரச்சனை வரும். இரட்டை தலைமை இருக்கிற போது தேவையற்ற குழப்பங்கள் அதை ஏற்படுத்தணும். குமரேசன் இதை வேற மாதிரி பார்க்குறாரு. கூட்டு தலைமைக்கு இன்னமும் அந்த கட்சியினர் பழக்கப்படலை, தமிழகமும் பழக்கப்படலைங்கிறதான் இன்னொரு செய்தி கட்டத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எந்த கட்சிக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழல் இது வரைக்கும் அமைஞ்சதில்லை அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை எப்படி பார்க்க இல்லை, இது வந்து ஒரு நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. அதாவது நீங்கள் வந்து இணக்கமான சமநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என்பது இங்கே இல்லவே இல்லை. அதாவது ஒற்றை தலைமை, நீங்கள் என்னதான் ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்வு முறை இருக்கக்கூடிய கட்சியிலும் கூட இந்த சிக்கல் வரத்தான் செய்கிறது. அந்த ஒரு ஒற்றை தலைமை, அந்த ஒற்றை தலைவர் தன்னுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அரசாட்சியும் செய்வார், கட்சியையும் வளர்ப்பார். அப்படி இப்ப நேரடி உதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருப்பது முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவனுடைய இந்த மோதலை நாம் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயல்பாகவே நாம் வந்து கருத்துகள் வேறுபடுகின்றன. அந்த கருத்துக்களை வேறுபடும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இருவரும் இணைந்து அமர்ந்து பேசி ஒருமித்த முடிவை நாட்டினுடைய நலனுக்கேற்ப, மாநிலத்தினுடைய நலனுக்கேற்ப எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்து இல்லாமல் தனி மனித ரீதியான இந்த ஒரு ஒற்றை தலைமை தான் வந்து வலிமையானவர் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இங்கே உருவாகி கொண்டே இருக்கு. இது இயல்பான ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் என்று சொல்லலாம். இல்லது வந்து ஒரு வலுவான தலைமை தான் வலுவான தலைமை, மற்றவர்கள் வலுவான தலைமை இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய அரசியல் ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள். ஆனால் இயல்பாக நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இணையான ஒரு தன்மை என்பதை நாம் இந்த அரசியல் களத்தில் வளர்த்து வரவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சிக்கல். இல்ல, கூட்டு தலைமைக்கு பழக்கப்படலைன்னா பழக்கப்படணும்னு ஏதாவது தேவை இருக்கா என்ன, அவசியம் இருக்கா என்ன? அப்படி ஒரு கூட்டு தலைமையே இல்லாம ஒரு தலைமை வருகிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்கு. முடிவுகள் எல்லாம் அந்த ஒரு நபரை சார்ந்துதான் இருக்கும். ஒரு பெரும்பாலான விஷயங்களில் அந்த ஒரு நபர் என்பவர் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸா இருக்க முடியாது. நிச்சயமாக அவர் வந்து எல்லா துறையை பற்றியும் எல்லா விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மொத்தமான ஒரு மொத்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒற்றை தலைமையாக ஒரு நபராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்னன்னா, சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு 10 தலைவர்கள் உருவாகினார் என்றால் அதுதான் அது இந்த கட்சியினுடைய ஒரு வளம். இப்ப இந்தியாவில் வந்து நீங்க ஒரு கட்சியில நீங்க இவ்வளவு பேர் தொண்டர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்காங்க. ஆனா என்ன ஆகும்னா, நீங்க அவர் வளர்ந்து வரும்போது அந்த ஒரு ஒற்றையாத்தான் மேல வளர்ந்து வராங்களே தவிர இணையாக அந்த கட்சி அவர்களை வளர்த்து கொண்டு செல்வதே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, தனிமனித இந்த வழிபாட்டையும் தனிமனித, அதாவது அவருடைய சாதனை ரீதியாக அவருடைய பங்களிப்பு ரீதியாக வளருவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நேரடியான வளர்ச்சி என்று வரும்போது அவர்களை சார்ந்துதான் பல முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு என்ன விதமான ஒரு முழுமையான ஒரு அறிவு இருக்கும், முழுமையான ஒரு தகுதி இருக்கும், எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து போதுமான பலம் இருக்கும்? இதெல்லாம் நமக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருந்து வருகிறது. ஓகே, திரு குமரேசன், கூட்டு தலைமை தான் ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துக்கணுமா? கண்டிப்பா கூட்டு தலைமை தான் வேணும்னு புரிஞ்சுக்கணுமா? அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை, சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் பிரச்சனைன்னு நம்ம கடந்த கால உதாரணங்கள் அடிப்படையில் சொன்னா, இன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க, நல்ல விதமான நிர்வாகம் தான் நடக்குது, அங்க ஒரு ஸ்பிளிட் இல்லைங்கிறதான் நம்மளால பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி இதுதான் ஜனநாயகம்னு புரிஞ்சுக்கணுமா? அதாவது கூட்டு தலைமை தனிநபர் தலைமைங்கிற சொல்லிலே அந்த வேறுபாடு வந்துடுது.
கூட்டு தலைமை என்பது நான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நம்ம 3 பேர் இருக்கிறோம். நம்ம 3 பேரில் அதிகபட்சமாக நம்ம 2 பேர் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை 3வது நபரும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது என்பதுதான் கூட்டு தலைமை. இதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்த பண்பாடு பெரிய அளவுக்கு இல்லை. காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே சில இறுதியில் கடைசியாக ஹைகமாண்ட் முடிவு செய்வார்கள் என்று விட்டுவிடுகின்ற ஏற்பாடாகத்தான் கடந்த கால மாநில பிரச்சனையை கூட அப்படித்தான் முடிவு செய்வார்கள். கடைசியில் ஹைகமாண்ட் எடுக்கிற முடிவு தான் அனைவரையும் கட்டுப்படுத்தும் என்பதாகத்தான் வைத்து வந்திருக்கிறார்கள். இடதுசாரிகள்னு நீங்க சொன்னா கூட உங்களோட கட்சியோட உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தானே நீங்க கலந்து பேசுறீங்க. தொண்டர்கள் வேறு விதமான ஒரு உணர்வை வெளிப்படுத்தினா அது சாத்தியப்படக்கூடியது இல்ல. தேர்தல் கூட்டணி கூட வரட்டும், அங்க கூட அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க ஏத்துக்கிட்டா செய்யறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட குழுக்கள் இருக்கின்றன. மாவட்ட அளவில், மாநில அளவில், அகில இந்திய அளவில் என்று குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களில் வருகிற பெரும்பான்மை கருத்தை தான் அந்த செயலாளர் வெளிப்படுத்துவராக இருப்பார். அந்த செயலாளர் தனிப்பட்ட முறை என்னுடைய கருத்து இது, எனவே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆணையிடவே முடியாது. அதுதான் கூட்டு தலைமை. ஆனால் அவர் மூலமாகத்தான் அந்த அறிவிப்புகள் வெளிவரும். ஏன்னா அவர் தான் கையெழுத்துப்படுவராக இருப்பார். அவர் தான் அரசியல் ரீதியாக அமைப்புகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறார். மாநில கட்சிக்கு இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுவும் அதே மாதிரியான ஒரு செட்டப் தானே. உங்க கட்சியில இருக்கிற செட்டப் வேற, இந்த கட்சியினுடைய ஆனா நீ நடைமுறையில் நீங்க அந்த வேறுபாட்டை நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணமா கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களே கூட பொதுச் செயலாளர் என்று ஒருவரை வைத்திருந்தார். 2-3 பேர் பொதுச் செயலாளர் இருந்து இவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். என்றாலும் கூட அதிகாரம் முழுக்க யார் கையில் இருந்தது, யார் சொன்னால் அந்த தொண்டர்கள் கேட்பார்கள் என்கிற நிலைமையெல்லாம் பார்த்துருக்கிறோம்ல. ஆனால் அதே போல் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த நிலைமை இருக்கும். அந்த தலைமை இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஏற்பட்டுக்கிற நெருக்கடியே எப்படின்னா, அரசியல் அதிகாரம், அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரம் பாருங்க, அந்த அதிகாரத்தோடு இணைந்திருந்தால்தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் என்பது சாத்தியமாகும் என்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னது போல பவர் அண்ட் மணி பாலிட்டிக்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இடதுசாரி இயக்கங்கள் அந்த பிரச்சனையே கிடையாது. கூட்டு தலைமை என்பது அந்த நான் சொன்னது போல அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழுக்கள், அந்த குழுக்களுடைய உறுப்பினர்கள் விவாதித்து எடுக்கிற முடிவைத்தான் அந்த தலைமை என்பது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி வருகிற போதுதான் அது அதிகபட்ச ஜனநாயகத்தன்மையோடு அதிகபட்சம் அனைத்து தரப்பு பிரச்சனையும் அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாகவும் மக்களுக்கு வந்து சேர முடியும். இல்லை என்றால் ஒரு தனி மனிதர் தனது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் எடுக்கிற அந்த முடிவுகள் என்பது அந்த இயக்கத்தையும் பாதிக்கும், ஒட்டுமொத்தத்தில் சமூகத்தையும் பாதிக்கும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிந்து முதல் கவுன்சில் கூட்டம் நடக்கும் வரையிலோ அல்லது டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலோ இது எதில் முதலில் நிகழ்கிறதோ அதுவரை இந்த அமைப்புகளை தனி அதிகாரிகள் நிர்வகிப்பார்கள் அப்படின்னு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குள்ளாக தேர்தல் நடைபெறலை அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது மீண்டும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய பதவிக்காலம். எப்படி பார்க்கலாம்? அதிகாரிகளுடைய கையில இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதிகாரிகள் கையில் உள்ளாட்சி அமைப்பு இருக்கிறதுங்கிறத விட நீங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்வு பெற்ற ஒரு அமைப்பு அங்கே இல்லை என்பது தான் நமக்கு உடனடியாக கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இவர்கள் மேல்முறையீடு சென்றிருக்கிறார்கள். மேல்முறையீடுக்கான ஒரு முடிவு வரும் வரை நீங்கள் இந்த இடைக்கால ஏற்பாடான இந்த தனி அதிகாரிகள் அவர்களுக்கான பதவிக்காலம் நீட்டிப்பு இதெல்லாம் நீங்கள் சட்டப்பூர்வமாக வருகிறது. நம்முடைய கவலை என்னவென்றால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நீதிபதி தெரிவித்த மாதிரி டிசம்பருக்குள்ள நடத்தி இருக்க வேண்டும். அது நடத்தலை அப்படின்னும் போது அதுக்கான மேல்முறையீடு செய்திருப்பதனால் அதை நடத்தவில்லை, அதுக்கான இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன தரும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த தீர்ப்பு என்ன வரப்போகுது, திருப்பி இந்த மேல்முறையீட்டுக்கு என்ன வந்து நீதிபதி கருத்து தெரிவிக்க போறாரு, இறுதி தீர்ப்பு என்ன வரப்போகுது, இந்த மாதிரி காலதாமதத்தில் போயிட்டே இருக்கும்பொழுது அடிப்படையில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இடத்திலையும் நாம் வந்து அதிகாரியை போய் இந்த தனி அதிகாரியை போய் சந்தித்து நீங்கள் வந்து அனுமதி பெறுவது என்பது சாத்தியமல்ல. மிகப்பெரிய சிக்கலாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இயல்பாகவே நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உடனடியாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த வாய்ப்பை தேர்தலின் மூலமாக வழங்க வேண்டும். 2, அங்கே பல்வேறு குடிநீர் தட்டுப்பாடு தொடர்ந்து பல்வேறு உள்ளாட்சி பிரச்சனைகளுக்கு நேரடியாக நாம் நமது கருத்துக்களை போய் தெரிவிப்பதற்கும் கோரிக்கைகளை வைப்பதற்கும் நம்முடைய குறைகளை சொல்வதற்குமான ஒரு ஏற்பாடாக இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது
உண்மையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கு, பொதுமக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டேமையானால் நீங்கள் மேல்முறையீடு எவ்வளவு விரைவாக தீர்க்கப்படுகிறது என்பது ஒரு பகுதி, அதற்கு உடனடியாக ஏற்பாடாக அடுத்த கட்டத்தில் உடனடியாக இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்து விரைவில் நீங்க இந்த 6 மாதமே என்பதே கூட பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து அக்டோபர்ல இருந்து இந்த தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து 9 மாதங்கள் வந்து நம்ம தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா இதுல முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளவு விரைவாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகின்றனோ நமக்கு தான், பொதுமக்களாக நமக்கு தான் அது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் நான் பார்க்கிறேன். திரு குமரேசன், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஒரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பினுடைய வேர்கால்கள் என்று சொல்லலாம். அதை அந்த வேர்கால்கள் என்பது எவ்வளவுக்கு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கிறதோ அதை ஒட்டி தான் அடுத்தடுத்த மட்டத்து ஜனநாயக வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ அதிகாரிகள் கையில் ஒப்படைப்பது என்பது, அதை நீட்டித்து கொண்டே போவது என்பது அந்த ஜனநாயகத்தின் வேர்கால்களில் வெந்நீரை ஊற்றுகிற வேலையாக மாறிவிடும். இதை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை என்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றன சுட்டிக்காட்டி தானே அந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருந்ததை ரத்து செய்தார்கள். அதை திருத்துவதற்கான என்ன நடவடிக்கை இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையத்தில் அப்படிப்பட்ட அறிவிப்புகள் ஒரு குறைந்தபட்சம் ஊடகங்களுக்காக சொல்லட்டுமே. அது அந்த சொல்லி காட்டப்பட்ட வரைக்கும் அப்போ இந்த அவர் சொன்னது போல அந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள் என்றால் அது வரைக்கும் அப்போ அந்த நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ள மாட்டார்களா? உதாரணமாக வாக்காளர் பட்டியலை இப்போ புதிதாக சேர்ந்த வாக்காளர்கள் உட்பட வாக்களிப்பதற்கான அந்த உரிமை மறுக்கப்பட்ட நிலைமையெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் எந்த வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட்டதோ அதுதான் உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு தான் இந்த வழக்கினுடைய அம்சமே. அப்போ அதற்கு பிறகு அந்த 18 வயதை தொட்டவர்கள், அதற்கு பிறகு வாக்காளராக பதிவு பெற்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த உள்ள அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க ஏரியாவில் ஒரு வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லாமல் போய் விடுதுங்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க. அதை தவிர்ப்பதற்கு அவர்களெல்லாம் என்ரோல் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் செய்திருக்காது. அப்படி எந்த அறிவிப்பும் வரலையே. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில வெறும் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொடுக்கிறது என்பது அந்த நான் சொன்னது போல அந்த ஜனநாயக வேர்க்காலில் வெந்நீர் ஊற்றுகிற ஏற்பாடு தான். வர்தா புயல் சமயத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, மாநகராட்சி சார்பாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு காரணம் எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் அதிகாரிகளே களத்தில் இறங்கினதுனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. கடந்த வெள்ளத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. கடந்த வெள்ளத்தில் அரசியல் குறுக்கீடு நிறைய இருந்ததுனால தான் காலதாமதம் ஏற்பட்டு சேதாரம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மாநகராட்சியுடைய ஒரு கவுன்சிலருடைய சொத்து குவிப்பு தொடர்பாக நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது நீங்க வேறுபட்ட கருத்தை சொல்றீங்க, உங்களுடைய கருத்து வேறையா இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கவுன்சிலர் இல்லாததுனால ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள்கிட்ட போய் அட்ரஸ் பண்றதுங்கிறது நடைமுறை சிக்கல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கிற போது உங்க ரொம்ப பாசிட்டிவா நமக்கு ரிப்போர்ட்ஸ் வருது. எப்படி எடுத்துக்கிறது? அதிகாரிகளை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது இயலாது. நீங்க வந்து ஒரு இப்படி புரிந்து கொள்ளுங்க, அதிகாரிகள் இன்றைக்கு இந்த வர்தா புயல் சமயத்தில் அவர்கள் ஒரு சிறப்பான பணியாற்றினார்கள் என்பதை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் அதிகாரிகள் மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்தி விடுவது இயலாத காரியம். உண்மையில் ஜனநாயக அமைப்புகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் நடத்துவதும், அவர்கள் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். அவர்கள் சொத்து குவிப்பில் ஈடுபட்டார்கள், பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது முற்றிலும் வேறு ஒரு செய்தி. அதாவது அவர்களுடைய நேர்மை, அவருடைய ஒரு செயல்பாடு என்பதெல்லாம் வந்து உண்மையிலே கேள்விக்குட்பட்டது. நிறைய அந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம வந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது, அதுவும் குறிப்பாக நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மிக ஆழமான மக்களுடைய மிக நெருக்கமாக முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அப்போ அவர்களுடைய உரிமைகள் என்ன என்பதை பார்க்கும்போது அந்த ஜனநாயக அமைப்பை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் பேசணுமே தவிர அதிகாரிகள் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பது முற்றிலும் வேறு ஒரு செய்தி. அந்த செய்தியும் இதையும் நாம் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றினார்கள், அரசியல் குறுக்கீடு இல்லாதனால் சிறப்பாக பணியாற்றினார்கள். இது அரசின் குறுக்கீடு, அரசின் வழிகாட்டல் ரெண்டு இருக்குல்ல. அதுல என்ன குறுக்கீடு இல்லை என்றால் இப்போ அரசு வந்து அதிகாரிகளை நீங்கள் இதை உடனடியாக தேவையான முடிவுகளை எடுத்து செயல்படுங்கள் என்று ஆணையிடுகிறது இல்லை, வழிகாட்டுது இல்லை. அப்போ அது இல்லாமல் எப்படி ஒரு அரசு எந்திரம் செயல்பட்டு விட முடியும்? எனவே அந்த வகையில் அரசு அதிகாரி இந்த விஷயத்தில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அமைச்சரையோ அல்லது அங்கே வட்டாரத்தில் கூட ஆளுங்கட்சி பிரமுகர்களோ தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. உடனடியான முடிவுகளை எடுத்து வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டதில் நிச்சயமாக ஒரு அரசியல் தலையீடு என்பது இருக்கிறது, நிச்சயமாக ஒரு அரசியல் தலைமை என்பது இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாதானா? ஆனால் அந்த அரசியல் தலைமை இல்லாமல் அதிகாரிகள் தாங்களாக செயல்பட்டிருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உதாரணமாக எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டது நமக்கு தெரியும்.
தொலைத்தொடர்பு உட்பட, போக்குவரத்து உட்பட, இன்னும் பல்வேறு மின் இணைப்பு உட்பட ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக வந்து சேர்ந்தன. உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தகவல் கொடுக்கிற கூட பெரிய சிக்கலான போது இந்த பொதுத்துறை தொலைவு நிறுவனம் தான் நமக்கு வந்து பெரிய உதவியாக வந்தாலும் பார்த்தோம். இதெல்லாம் அப்போ அந்த நிர்வாக அமைப்போட அந்த தயார் நிலை என்பதை தான் காட்டுகிறது. ஆனால் இதையெல்லாம் இயக்குவதில் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு வேண்டிய நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டியதில் அரசியல் தலையீடு இல்லை என்று, அரசியல் தலையீடு என்பது வெறும் கட்சி என்று பார்க்கக்கூடாது. அந்த அரசியல் தலைமை பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவருடைய அந்த வழிகாட்டல் அல்லது அவருடைய ஆணை என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதையும் நம்ம தலையீடு தான் எடுத்துக்கணும். தலையீடு இல்லை, அது ஆக்கப்பூர்வமான ஆணை என்பது வேண்டும். இல்லை என்றால் வெறும் அரசு அதிகாரிகள் என்கின்ற அந்த எந்திரம் தானாக செயல்பட்டு விடாது, சரியான முடிவுகள் எடுக்க முடியாமலே போய்விடும். ரூபாய் நோட்டு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்ட போதிலும் மத்திய அரசுக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி அச்சத்துல சொன்ன வார்த்தையாக எடுத்துக்கிறதா, இல்ல கான்பிடண்டா அச்சுறுத்தல்லாம் இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தையாக எடுத்துக்கலாமா? உண்மையிலே எதிரணியில வந்து நீங்க சேர்றது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கனவா தானே இருக்கு. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 16 பேர் கூட்டணியை கூப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சந்திப்பை நடத்துறாரு. ஆனா நீங்க வந்தது 8 பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் வந்து ஒருமித்த குரலில் நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்படுத்தின ஒரு அமளிக்கும் நீங்கள் வெளியே வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. அந்த மாதிரியான ஒரே அளவில் நீங்கள் வந்து ஒருமித்த குரலை நீங்கள் வந்து வெளியும் உங்களால் வந்து உருவாக்கி தர முடியல. இல்லை, ஓரணியில் திரள்வது அப்படிங்கிறதே காங்கிரஸ் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேர்றதா அப்படின்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்கிறது. நீங்கள் சிக்கலே அங்கே தான் ஆரம்பிக்குது. என்னென்னா காங்கிரஸ்லையும் திருப்பியும் வந்து இன்னொரு பிரச்சனை வருது. என்னென்னா நீங்கள் சோனியா காந்தி அவர்கள் வந்து அழைத்திருந்தால், அவர்கள் அந்த சந்திப்பில் நடத்தியிருந்தால் கண்டிப்பாக அத்தனை பேரும் திரண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தும் போது ராகுல் காந்தி தனக்கான ஒரு பெயரை தட்டி சென்று விடுவாரோ என்ற ஒரு அச்சம் எல்லா கட்சிகளுக்கும், இந்த மாநில கட்சிகள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து அவர் தலைமையில் ஒருங்கிணைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து தவிர்த்து விட்டார்கள். இப்ப இதுதான் உண்மையான சிக்கல். அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ஜியோகிராபிக்குள்ள, அவங்களுடைய மாநிலத்துக்குள்ள தங்களுக்கான ஒரு முன்னிலைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. தாங்கள் வந்து இந்த ஒரு நோட்டு பிரச்சனையில வந்து தாங்கள் வந்து சாதித்தது என்ன, பேசியது என்ன அப்படிங்கிற முன்னிலைப்படுத்தும் போது தேசிய அளவில் இதை ஒருங்கிணைந்த ஒரு எதிர்ப்பு இயக்கமாக, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அவர்களால் பேச முடியவில்லை. உண்மையிலே இவர் வந்து இது இந்த வெங்கையா நாயுடு அவர்களுடைய இந்த பேச்சை வந்து நான் ஒரு விதமான ஒரு கிண்டலாகவும் எல்லலாகவும் தான் நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து பேசினாலும் அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறேன். உண்மையிலேயே பாதிப்பு இல்லை. ஏன்னா நீங்க இவருக்கு போதுமான அளவு எம்பிக்கள் பலம் இருக்கிறதுன்ற ஒரு துணிச்சல் ஒன்று இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த மாதிரியான ஒருங்கிணைந்து கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கூட, எதிர்ப்புணர்வை கட்டமைத்து எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கூட எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டன. எதிர்க்கட்சிகள் யாருடைய தலைமையின் கீழ் இணைய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையினால் இவர்கள் வந்து அந்த ஒருங்கிணையாமலே போய்விட்டார்கள் என்றுதான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று திரண்ட போதிலும் மத்திய அரசுக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு வெங்கையா நாயுடு சொல்றாரு. ஆனா வெங்கடேஷ் ஒன்று திரண்டார்களா அப்படிங்கிற கேள்வியை சேர்த்து கேட்கிறாரு. அது ஒன்று திரண்டாலும் அரசுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்வதன் மூலம் இவள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்கின்ற கவலையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்றாங்க. வார்த்தைகள் தான் இப்படி இருக்குமே தவிர எங்கே இது அவர்களெல்லாம் ஒரே சக்தியாக திரட்டி விடுமோ என்கின்ற கவலை நிச்சயமாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். அதுதான் வெங்கையா நாயுடு அவர்களுடைய அந்த பேட்டியில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் அடிப்படை எதற்காக வைத்துக் கொள்ளலாம் என்றால், பிரதமர் அவருடைய டிசம்பர் 31 பேச்சு இல்ல ஒன்று திரண்டார்கள்ங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க. இல்ல அதைத்தான் அது அடுத்த கட்டம். இவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்பதற்கான விளக்கத்தை தான் முதல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது. டிசம்பர் 31 அவர்கள் இவருடைய பிரதமருடைய அந்த உரை இருக்குல்ல, நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை, தன்னுடைய நடவடிக்கைகளை புறம் நியாயப்படுத்தி, ஆனால் என்ன பலன் என்பது குறித்து எதுவுமே சொல்ல முடியாமல் வெறும் சலுகைகளை அறிவித்து தான் முடிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ சலுகைகளை அறிவித்தார் என்பதே மக்களுக்கு தான் வாக்களித்தபடி அந்த டிக்ளேர்டு மோட்டிவ்ஸ் இருக்குல்ல, அந்த பணம் முடக்கு நடவடிக்கையுடைய அறிவிக்கப்பட்ட நோக்கங்கள், அந்த கருப்பு பணம், கள்ள பணம், பயங்கரவாத பணம் என்று அவைகளெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை, அடைய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தான். எனவே தான் சலுகைகளை கொடுத்து மக்களுடைய அந்த கோபத்தை திசை திருப்புற வேலை நடந்தது. இப்பொழுது இவர்களுக்கு என்ன கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த 31 பேச்சுக்கு பிறகு அந்த பேச்சை நியாயப்படுத்துகின்ற எதிரொலிகள் எல்லா இடத்திலும் இவர்களுக்கு கிளப்பியாக வேண்டும். அகில இந்திய அளவில் எல்லா இடங்களையும் அவங்க செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் வெங்கையா அவருடைய இந்த பேட்டியை நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் நண்பர் மிக சரியாக சொன்னார், அந்த எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு பிரச்சனையில் நான் என்ன சொல்கிறேன், பொதுவாகவே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு
இப்போ நாட்டில் கட்டவிழ்த்து விடப்பட்டது போல அந்த வலதுசாரி சக்திகளுடைய மதவெறி சக்திகளுடைய தாக்குதல் என்பது தொடங்கியிருக்கு பாருங்கள். சிறுபான்மை மக்களுக்கு மீது அவர்களுக்கு எதிராக மட்டுமல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கிடையே கூட பிளவுகளையும் சாதியம் என்ன நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ எந்த அளவுக்கு வலதுசாரி தாக்குதல் என்பது பொருளாதார சமரசத்தோடு கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுப்பதாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய கோபத்தை திசை திருப்புவதற்கு அதையெல்லாம் மதவெறி பிரச்சனையாக மாற்றுவது என்பதாகவும் நிறைய மாறிவிட்டது. எனவே இயல்பாக ஜனநாயக இயக்கங்கள் மதச்சார்பற்ற இயக்கங்கள் ஒரே அணியில் திரள வேண்டிய ஒரு கட்டாயத்தை வரலாறு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மக்களுடைய அனைத்து தரப்பிலும் ஒரு வீடு விடாமல் ஒரு தனி மனிதர் விடாமல் தாக்கி இருக்கின்ற இந்த டிமானிட்டைசேஷன், இந்த பிரச்சனையில் அணிதிரளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் சொன்னது போல நாடாளுமன்றத்தில் ஒரு அமளி ஒரு அரசாங்கம் இவருடைய முடிவை ஏற்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை என்பதில் உறுதியாக நின்றார்கள். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை பார்த்து ஒரு மனு கொடுப்பது என்று எல்லோருமாக முடிவு செய்கிறார்கள், எல்லா கட்சிகளுமாக முடிவு செய்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் திடீரென்று பிரதமரிடமிருந்து அழைப்பு வருகிறது, ராகுல் காந்தி அவருடைய டீமோட போய் பார்க்குறார். அப்போ இதுதான் முதல்ல அந்த உடைப்பை ஏற்படுது. அப்போ அவருடைய காங்கிரஸ் தலைமையுடைய நோக்கம் என்ன? அப்போ இதில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், ஏன் அது சாத்தியமாக மாட்டேங்கிறது? ஒரு பக்கம் அவர் தனிப்பட்ட முறையில் அவரைத்தான் அடுத்த தேசிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு காங்கிரஸ் விரும்புகிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் அப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று மற்ற கட்சியில் வைக்கின்ற நியாயமான கேள்வி ஒரு பக்கம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அடிப்படையில் இந்த பொருளாதார பிரச்சனை அதை சுற்றி தானே எல்லாமே நடக்கிறது. அந்த பொருளாதார பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் முற்றி போவதற்கு காரணமான கொள்கைகளை கடந்த காலத்தில் கடைபிடித்தது யார்? அது மக்கள் மீது அதெல்லாம் திணித்தது. அதோட தொடர்ச்சி தான் மோடி கவர்மெண்ட் அவர்களை விட வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கொள்கை வேறுபாடு என்பதும் இருக்கிறது. அதற்குள்ளே இருந்த கொள்கை வேறுபாடுனாலதான் ராகுல் காந்தி கூட்டின அந்த கூட்டத்தில் நீங்க இடதுசாரிகள் கலந்துக்கலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அதுக்கு தான் அது விளக்கம் சொன்னேன். இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளிப்பது என்று ஒரு முடிவு எடுத்த பிறகு அதில் காங்கிரஸ் உட்பட கலந்து கொண்டு தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. திடீரென்று நாங்கள் பிரதமர் அதில் பிஜேபி அந்த காய் நகர்த்துறதுல இந்த ஒற்றுமை வலுவாக உருவாகி விடாமல் தடுப்பதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரதமர் திடீரென்று ஒரு அழைப்பு கொடுக்க உடனே இவர் எடுத்த அந்த முடிவை மீறி இவர் போய் அந்த சந்திப்புக்கு அப்புறம் தானே ராகுல் காந்தி தலைமையில கூட்டம் நடக்குது. ஒருவேளை அதுலயாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கலாம்ல? இல்ல, அப்ப அதுக்கு ஒரு வார்த்தை நாங்கள் நேர்மையாக நாங்கள் மோடியோட இதை எதிர்பார்த்தோம், ஆனா எதிர்பார்த்துக்கு சென்றது நடக்கலன்னு ஏதாவது வெளியே ஒரு அறிவிப்பு சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனைகளை எப்படி அந்த கட்சிகள் கையாண்டாங்கிறத நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கட்சிகள் ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளூர் அரசியலும் இதை தீர்மானிக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியலும் தேசிய அளவுல அது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் அங்க ஒண்ணு செய்யறதுல ஏதாவது ஒரு சிக்கலை இந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்துதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. நீங்க மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் ஒவ்வொரு கட்சியும் பலமாக இருக்குது. அப்ப மாநில அரசியல் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. நீங்க திரிணாமுல் காங்கிரஸும் இடதுசாரிகளும் அங்க நீங்க சேர்ந்து பேச முடியாது ஒரே இடத்துல. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பேச முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரும்போது சேர்ந்து ஒரு கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த செய்தி வரும்போது, இந்த கூட்டம் வரும்போது, ராகுல் காந்தி அவர்கள் கூட்டிய கூட்டம் வரும்போது இவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட இவர்கள் முன் வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, அதுல சொல்லப்பட்ட ஒரு காரணத்தை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் விவசாயிகளுடைய அந்த கடன் தள்ளுபடி செய்வதற்கான ஒரு சந்திப்பு, அதுக்கான போய் கோரிக்கை வைக்கிறார். அதற்கு உடனடியாக பிரதமர் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். உடனே போய் ராகுல் காந்தி தன்னுடைய கட்சிக்காரர்களோடு போய் சந்தித்து விட்டு வந்தார். அதனால் தான் நாங்கள் நீங்க இந்த உடனடியாக இந்த நடவடிக்கை ஏன் நீங்களே போய் சந்தித்தீர்கள், அதனால தான் நாங்க சேர முடியல, நாங்க கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்வது என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அம்சம். ஏன்னா அது முற்றிலும் வேறு ஒரு செய்தி. இது முற்றிலும் டிமானிட்டைசேஷனுக்கான எதிர்ப்பு. இப்ப இந்த டிமானிட்டைசேஷனுக்கான எதிர்ப்பு அணியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் எனும் போது நீங்கள் அவர் வேறு ஒரு பிரச்சனைக்காக அங்கே பிரதமரை போய் சந்தித்து விட்டு வந்தார். அதையும் இதையும் நீங்கள் தொடர்புபடுத்தியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதுல சீதாராம் யெச்சூரி ஒரு விஷயத்தை சொன்னார், அதுதான் நான் முக்கியமாக கருதுகிறேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நீங்க நடத்துகிறீர்கள் எனும்பொழுது நீங்கள் அதுக்கான அஜெண்டா என்ன ஒரு விரிவான ஒரு கலந்தாலோசனை நடத்தி என்னென்ன செய்திகளை பற்றி பேச போகிறோம், என்னென்ன விஷயங்களை நாம் முடிவெடுக்க போகிறோம் என்பதை பற்றி ஒரு தெளிவான அஜெண்டாவோடு நீங்கள் உருவாக்கி தரவில்லை. அதை வைத்துக் கொண்டு நாம் மேலே நடவடிக்கை பேசியிருக்கலாம், அந்த காரியத்தை நடத்தவில்லை அப்படின்னு அவர் சீதாராம் யெச்சூரி ஒரு விஷயத்தை சொன்னார். அது ஒரு நியாயமான ஒரு காரணம். அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறேன், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்பதை விட மிக தெளிவாக இந்த செய்திகள் எல்லாம் நாம் பேச போகிறோம், இதுதான் நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நிரல், இதை பற்றி இதை ஒட்டித்தான் நாம் செயல்பட போகிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு
ஒரு அறிக்கையை வைத்துவிட்டு இவர்கள் அத்தனை பேரும் அழைத்திருந்தால் அதில் ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவித்து தங்களுடைய அந்த கன்சென்சஸ் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த கன்சென்சஸை யார் உருவாக்கணும்னா அதை தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய கட்சியான இந்த இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த மாதிரியான கன்சென்சஸ்க்கான ஒரு அடிப்படை டிராஃப்ட் உருவாக்கி நீங்கள் அதில் இணைத்திருந்தால் அத்தனை பேரும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல, உருவாக்கக்கூடிய காங்கிரஸ் மீது தான் உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனைகளை காங்கிரஸ் எப்படி கையாண்டதுலயே எங்களுக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போதும், உள்ளூர் அரசியலும் இருக்கிற போதும் தேசிய அளவுல நீங்க ஒரு பிரச்சனைக்காக ஒண்ணு சேர்றதுல அது ஒரு சிக்கல் வருகிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான பார்வை தானா? உள்ளூர் அரசியலை முன்னிலைப்படுத்துறது, கடந்த காலத்துல இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியுடைய கடந்த கால செயல்பாடையும் நீங்க உற்று நோக்குங்கிறது ஆரோக்கியமான விளைவுகளை தானே தருமா? அது திருப்பியும் ஆளுங்கட்சிக்கான ஆதரவு தானே? அது அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு சூழலை தானே இது ஏற்படுத்தும். இல்ல, நம்ம சொன்னது போல ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த அரசியல் என்பதும் இருக்கிறது. நம்ம என்னதான் இருந்தால் அது மறுத்துவிடவே முடியாது. ஏன்னா அதையும் மனதில் வைத்துக் கொண்டு தான் அணுக வேண்டியிருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, மிக மிக சரியாக இவர் யெச்சூரி அவருடைய அந்த கருத்தை மேற்கோள் காட்டினார். அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் காங்கிரஸ் கடைபிடித்த பொருளாதார கொள்கைகள் குறித்த இடதுசாரிகளுக்கு விமர்சனம் இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்கிற போது, ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கால கையாளுவதில் அடுத்தடுத்த கடத்து கொண்டு போவதில் நான் இது குறித்தெல்லாம் முடிவெடுக்கலாம் என்று ஒரு நிகழ்ச்சி நிரலை கொடுத்திருந்தார்கள் என்றால் ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் அளவில் அதை பேசியிருக்க முடியும். அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்க முடியும். அதில் எல்லாரும் பகிர்ந்து கொள்கிற ஒரு பொது முடிவுக்கு வந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறைக்கு காங்கிரஸ் தலைமை ஏன் வரல? ஏன்னா இப்போ இந்த டிமானிட்டேஷன் பிரச்சனையிலே கூட பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்வு என்பதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான அணுகுமுறை இருக்கிறது. ஒரு பக்கம் பழைய ரூபாய் நோட்டுகளை மீண்டும் செல்லுபடியாக அறிவித்து மக்களிடமே கொடுத்து விட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதுக்கு மேலே அதை நிறுத்திட்டீங்க, புது நோட்டுகளை அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்றதோடு மட்டுமே இருக்கிற கட்சிகளும் இருக்கிறது. இப்படி எவ்வளோ வேறுபாடு இருக்கின்றன. இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசுவோம் என்று 1, 2, 3 என்று பாயிண்ட் போட்டு கொடுத்திருந்தா ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு வழி வகுத்திருக்கும். ஆனால் காங்கிரஸ் தலைமை அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை செய்ய தவறிவிட்டது. அதனாலதான் அந்த வெங்கையா நாயுடு போன்றவர்கள் இப்படி விமர்சிப்பதற்கு அது தோதாக அமைந்து விட்டது. அவருடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கூட்டணியும் சமூகம் அல்லது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்க வேண்டும், ஆனால் இது ஆட்சியை கைப்பற்றும் நோக்கம் கொண்டதா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்றேன். மம்தாவுக்கு அவங்க தலைமையில கூட்டணி அமையணும்னு நினைக்கிறாங்க. ராகுல் காந்தி அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமையணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது தான் இங்க எதிர்கட்சிகள் ஒண்ணு சேராம போனதுக்கான காரணமாக புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவர் சொன்னதுல இருந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னா, நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்க நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் பின்னணியில் இருந்து செயல்பட்டு ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டணியை அதாவது மாநிலங்கள் பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைத்து அதில் நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி அடுத்த பிரதமரான ஒரு வேட்பாளராக அவரை முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நீங்க அதே அளவுக்கு நீங்க ஈக்குவலாக லீடராக நீங்க மம்தா அவர்கள் இருக்கிறார்கள். அதே அளவுக்கு ஈக்குவலாக லீடராக நீங்க வேறு சில மாநிலங்கள் தங்களுடைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம ஆசைப்படக்கூடியவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். அப்ப இந்த பிரதமர் பதவிக்கான ஆசைப்படக்கூடியவர்களுடைய பட்டியல் மிக விரிவாக உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தவில்லை என்னும் வரும்போது 2 விஷயத்தை பார்ப்பார்கள். ஒன்று, தேசிய அரசியலுக்கு நாங்கள் வருகிறோம் என்றால் எங்களுக்கு என்ன விதமான முக்கியத்துவம் வேண்டும், முதல் நிலை அந்த பிரதமர் பதவி தான் தனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒன்று இருக்கிறார்கள். இன்னொன்று, இதனால் தங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துவிடுமா? இந்த 2 கேள்விகளையும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது தங்களுக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் கிடைக்காது, அதுவும் முதல் பதவிக்கான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது எனும் போது அத்தனை பேரும் மாநில அரசியலினுடைய மாநிலத்தில் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பலத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சூழல் இருக்கிறது. இதுதான் இழப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதனால் இப்ப தேசிய அரசியல் என்றால் ஒரு மிக பெருவான வலு, அந்த வலுவில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை கட்சிகளும் ஒரு 16 கட்சிகளும் தங்களை முன்னிலைப்படுத்தும் மம்தா தான் அடுத்த பிரதமர் என்று சொல்ல வேண்டும், அல்லது நீங்கள் நிதிஷ்குமார் தான் அடுத்த பிரதமர் என்று சொல்ல வேண்டும். இந்த விதமான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு தேசிய அரசியலில் உருவாகவில்லை, இந்த நேரத்தில் உருவாகவில்லை. அதனால் தான் நீங்க அதை அந்த சந்தர்ப்பவாதத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காத போதுதான் இந்த மாதிரி சுருக்கமாக திரு குமரேசன், தேசிய அளவில் ஒரு போராட்டம்னா அது ஏதாவது என் கட்சியை சார்ந்த ஒரு தலைமை மூலமா தான் அந்த போராட்டம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம், எங்களுக்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த நலன்களை எங்களால விட்டுக் கொடுக்க முடியாதுங்கிற சமரசம் தான் இந்த ஒன்றிணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இதில் 2 விஷயத்தை பார்க்க வேண்டியது. ஒன்று, வெங்கையா அவர்களுடைய இந்த பேட்டியில வரிக்கு வரி
ஒரு விதமான உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்கிற அந்த தொனி இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் வெளிப்படுது? ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தொனியாக எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளால வெளிப்படுது. நிச்சயமா நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதை சொல்லி அதில் ஒரு உத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனநிலையில் அப்படி ஒரு கருத்தை பதிய வைக்கின்ற உத்தி கூட அதில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கூட்டு தலைமை பற்றிலாம் பேசணும். இப்போ அதோடு இதை இணைக்க விரும்புகிறேன். எப்படி என்றால் ஒரு மாற்று கொள்கைகளின் அடிப்படையில் அந்த மாற்று கொள்கைகளுக்கான குறைந்தபட்ச உடன்பாட்டின் அடிப்படையில் ஒரு மாற்று அரசியல் சக்தியை உருவாக்குவது என்பது இந்திய சமூக அமைப்பில் அவ்வளவு எளிதான பணியாக இல்லை. அது ஒரு மிக நெடும் போராட்டமாக இருக்கிறது. இட் இஸ் எ பெயின்ஃபுல் எக்ஸசைஸ். அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். அது பெயின்ஃபுல் என்றால் உண்மையிலேயே கொள்கை சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அது. எனவே அது படிப்படியாக தான் உருவாக முடியும். ஆனால் மற்றபடி இப்போ அவர் சொன்னார் பாருங்க, அதுதான் நம்ம இந்த யதார்த்தம். என்னன்னா இன்னார் தான் அடுத்த தலைவர் அப்படி யாராவது ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க. அது ஆரோக்கியமற்ற ஒரு சூழல். ஒரு ஜனநாயகத்தில் அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் இன்னார் தான் அடுத்த தலைவர் நீங்கள் சொல்லுங்க, அப்படி சொல்றதுக்கு தேவதாக உங்களோட அணியை அமைங்கன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துறாங்க பாருங்க. அது ஆரோக்கியமற்றதாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. தனிநபர் சார்ந்த அரசியல் தான் இந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக நீங்க சொல்றதாக புரிஞ்சுக்க தனிநபர் அவருடைய கடைபிடித்து வந்திருக்கிற கொள்கைகள், அதில் ஏற்பட்டிருக்கிற அணுகுமுறை கோளாறுகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.